திமுக, அதிமுக கட்சிகளுடன் ஒரே நேரத்தில் தேமுதிக நிர்வாகிகள் புதன்கிழமையன்று பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு நிறைவேற்றதால் சீட் இல்லை என்று திமுக கைவிரித்தது. அதே நேரத்தில் அதிமுகவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் மீண்டும் பேச்சுவார்த்தை தொடரும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள அலுவலகத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளர்கள் LK சுதீஷ், பார்த்தசாரதி, அவைத்தலைவர் இளங்கோவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் அதிமுகவுடனான கூட்டணியை இறுதி செய்தது குறித்து ஆலோசனை நடைபெற்றது. இதில் அதிமுக ஒதுக்கும் தொகுதிகளை ஏற்க தேமுதிக முடிவு செய்துள்ளது. தேதி தேர்தல் வருகின்ற காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் முதல்ல கூட்டணி பேசுறது பிஜேபி தான் நாங்கள் பேசணும். பிஜேபி பேசும்பொழுது அவங்க சொன்னது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் தான் நம்முடைய கூட்டணி இருக்க வேண்டும் என்று சொன்னதுனால நாங்கள் கொஞ்சம் லேட்டாக அதிமுகவோட பேச ஆரம்பித்தோம். நாங்கள் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் நைட் நாங்கள் பேசுகிறோம். மறுநாள் காலையில் பாமகவோட நாங்கள் கையெழுத்து போட்டாங்க. அன்று காலையில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் முருகேசன் சரி, இளங்கோ சரி, இங்கே இருக்கின்ற சென்னையில் இருக்கின்ற இந்த பக்கம் எல்லா மாவட்ட செயலாளரும் உடனே தலைமைக்கு வந்துட்டாங்க. அன்றைக்கி வரும்பொழுது பாமகவுடன் பேசும்பொழுது ஏன் நம்மளுக்கு கூட்டி சேர்த்து ஒன்றா கையெழுத்து போட்டுக்கலாமே, இதுதான் எங்களுடைய வருத்தம். என்னுடைய வருத்தத்தை பிஜேபியும் சொல்லிட்டேன், ஏடியும் சொல்லிட்டேன். நான் எல்லாரும் கையெழுத்தை ஒன்றா போட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு. அப்போது திமுகவில் எங்களுக்கு அழைப்பு வந்தது, உங்களுக்கு தொகுதி உடன்பாடு உங்கள் சரியில்லைன்னா எங்கிட்ட வாங்க அப்படின்னு. இப்போ 2 நாள் கழித்து அவங்களும் பேசுகிறாங்க, நானும் பேசுகிறேன். அந்த நேரத்தில் தான் அண்ணன் துரைமுருகன் என்கிட்ட பேசினார். நாங்கள் 2 பேர் ஒரே மாவட்டம். அந்த அடிப்படையில் அவர் என்கிட்ட பேசுவார். நேற்று நாங்கள் பேசலை, நாங்கள் ரெகுலராக சந்திப்போம். அந்த அடிப்படையில் நாங்கள் பேசுகிறது உண்மை தான். நான் அதை தெளிவாக சொன்னேன். ஆனால் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா நேற்று பேசுகிற மாதிரி நீங்கள் போடுறீங்க. நான் அந்த காலகட்டத்தில் 10 நாள் முன்னே பேசுனது உண்மை தான். அதுக்கப்புறம் நானும் பேசாவிட்டு அவங்க என்கிட்ட பேசலை. அதுக்கப்புறம் நாங்கள் அதிமுக கூட்டணி நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹோட்டல் டைடன்ட்டில் நாங்கள் பேசியிருக்கோம். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2 நாள் நாங்கள் எந்தெந்த தொகுதி எத்தனை எண்ணிக்கை நாங்கள் அறிவிக்க போகிறோம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.